நீங்கள் எதை நம்பி இருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறு தான் செயல்படுவீர்கள். சோதனை வரும் பொழுது, எதிர்ப்புகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நம் தேவனுடைய வாக்குதத்தங்களை மறந்துடுறோம். ஏன்னா தேவனுடைய வாக்குதத்தம் நம்முடைய கையில ஒரு பொருளாக இல்ல, வார்த்தையாய் மாத்திரமே இருக்கிறபடினாலே அதற்குரிய மதிப்பு நம்மளால கொடுக்க முடியும். ஒருவேளை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கிரெடிட் கார்டையோ ஒரு டெபிட் கார்டையோ நம்ம கையில கொடுப்பாருன்னு சொன்னா நம்பிக்கை ரொம்ப உறுதியா இருக்கும். நம்ம பலனோடு கூட நம்ம நடந்து கொள்வோம். ஆண்டவர் எதுவும் செய்யல, வெறும் வார்த்தையில மாத்திரம் சொல்லி கொண்டு இருக்கிறார். நம்பிக்கை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். எலியாவுக்கும் கூட தேவன் செய்த எல்லாவற்றையும் கூட மறந்துட்டு, ஐயோ இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய ஜீவனுக்கு நான் தான் உத்தரவாதம், நான் ஓடி என்னுடைய ஜீவனை காத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிட்டேன். எத்தனை பேர் நம்ம இப்படி ஓடி கொண்டு இருக்கிறோம்? என்னுடைய பலத்தை நம்பி நான் கிறிஸ்துக்காக வாழல, அவர் என்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு உண்டு?